ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் யாரெல்லாம் வரீங்களோ கர்த்தர் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷத்தை உணர்ந்துருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கஷ்டங்கள் மத்தியில் ஒரு வேளை நீங்கள் வந்திருக்கலாம், கவலைகள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த வேளையில் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்கள் வந்தபடியினால் கர்த்தர் உங்களுடைய எல்லா இடையூறுகளையும் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. He's turned my mourning into dancing. Amen. As we read in Psalms chapter 30 verse 11, it says, you have turned for me my mourning into dancing. கர்த்தருடைய எல்லா அழுகையின் பாதையை மாற்றி அமைத்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். ஒருவேளை இன்னும் இல்லைன்னு சொல்றீங்களாங்க, இந்த வேளையிலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வந்து உங்களுடைய எல்லா இடையூறுதல்களையும் கண்ணீரின் பாதையையும் மாற்ற அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். வேற யாராயிலும் இந்த உலகத்தில் நம்பி நம்ம போவே முடியாது. கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கிட்ட வந்து பாருங்களேன். He will definitely turn your mourning into dancing. Amen. Hallelujah. எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. சண்டே ஸ்கூலில் என்னோட டீனேஜில் ஒரு பாடின ஒரு பாடல், He's turned my mourning into dancing. இந்த பாடலை பாடிட்டு let's start on. Amen. With an assurance that Jesus Christ is with you, He will definitely turn your mourning into dancing. Amen. He's turned my mourning into dancing again. He's lifted my sorrows. I can't stay silent. I must sing, for His joy has come. He's turned my mourning into dancing again. He's lifted my sorrows. I can't stay silent. I must sing, for His joy has come. Where the once was only hers, I can't stay silent. I must sing, for Your joy has come. He's turned my mourning into dancing again. He's lifted my sorrows. I can't stay silent. I must sing, for His joy has come. Hallelujah. எழும்பி நின்று Amen. I cannot stay silent when I look back and see how much God has done for me. என்னுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைத்திருக்கிறார். Amen. Hallelujah. He's turned my mourning into dancing and He will do it for you. இந்த காலவெளியில் எவ்வளவு சந்தோஷமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேனோ, கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் செய்த காரியங்கள் எத்தனை எத்தனை ஏராளமான காரியங்கள். நிச்சயமாகவே நீங்களும் சொல்ல போறீங்க. ஆமென். எத்தனை பேர் உண்மையா ஒரு துக்கத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாங்க, ஆனால் இந்த வேளையிலும் என்னோட துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி பாடுங்களேன். இந்த வேளையிலும் பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் எல்லா விதமான துக்கத்தையும் எடுத்து போட வல்லவர், கண்ணீரை எடுத்து போட வல்லவர், மாற்றி அமைக்க வல்லவர், சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மறக்க செய்வார், உன்னை புதிதாய் மாற்ற வல்லவர். சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டலாமா?
சந்தோஷமாய் மாறும். எந்தன் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நோறு கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோறு கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி எந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசமாய் எந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாடுகிற யாவருக்கும் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதிக்காத தேவன் அவர். கர்த்தர் உங்களுக்காய் ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், அதை நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசமாய் சொல்லி பாடுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவன் ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பெற தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பெற தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உந்தன் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறை. கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஓ எந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், எந்த கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட. கரங்களை உயர்த்தி என் இயேசு கைவிட மாட்டார். Sing it out. என் இயேசு கைவிட மாட்டார், எந்த இயேசு கைவிட மாட்டார், எந்த இயேசு கைவிட மாட்டார். கரங்களை நன்றாக தட்டி இயேசு கைவிட மாட்டாருங்க. அவரை நம்பி வந்தவர்கள் யாவரையும் வெட்கப்படுத்தி அனுப்பாத தேவன் அவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இருள்ல இருக்கிறீங்களா? அவர்கிட்ட வந்துடுங்க. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒருவேளை நீ பாவிகளிலும் பாவியாக இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடிதான் வந்தார், உன்னை தேடிதான் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. He gave it all for us. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உடைய ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை பெரிது. ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு இன்னும் வேணும்னு சொல்றீங்களா? இரண்டு கரங்களை உயர்த்தி, Lord, bestow me with your grace. I need more of your grace this morning, Lord. என் வாழ்க்கையை பார்க்கிலும் என் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை மேலானது. ஆண்டவரே என்னோட கண்ணீரின் பாதையில் உடைய கிருபை இருந்தால் போதுமே. என்னோட கஷ்டத்தின் பாதையில் உடைய கிருபை இருந்தால் மாத்திரம் போதுமே. கர்த்தர் சொல்லுகிறார், my grace is sufficient for you. In all your weaknesses his strength has been made perfect. இந்த காலைவெளியிலும் இந்த பாடலை சொல்லி பாடும் பொழுது
கிருபையை கொடுத்து நிரப்ப வல்லவராக இருக்கிறார். உன்னை கட்டி அணைக்கிற தேவன் அவர். இந்த வெளியிலும் அவர் சமீபமாக இருக்கிறார். உன்னுடைய அருகாமையில் அவர் இருக்கிறார். இந்த பாடலை உற்சாகத்தோடு கூட சேர்ந்து பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டலாம். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. பாடலாமா? உம் கிருபை மேலானதே,
Hallelujah. Hallelujah. Jesus Christ is grace himself. Amen. Hallelujah. Hallelujah. அவர் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறாருங்க. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஏனென்றால் வாக்கு பண்ண தேவன் அவர் பெரியவர், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர், வாக்கு மாறாத தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் ஜீவனோட நாளெல்லாம் தொடரும். கரங்களை உயர்த்தி, surely goodness and mercy shall follow me all the days of my life. Let's sing the song together. Amen. கரங்களை தட்டலாமா? நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். வாக்கு பண்ண வல்ல தேவா வாழ்த்திய வணங்கிடுவேன். வாக்கு பண்ண வல்ல தேவா வாழ்த்திய வணங்கிடுவேன். நேற்றும் இன்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்தவரே. பாடுங்க. கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்தவரே, கேடகமாய் என்னை காத்து கொண்டி கர்த்தாவே உம்மை புகழ்வே. கேடகமாய் என்னை காத்து கொண்டி கர்த்தாவே உம்மை புகழ்வே. நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. அவர் ஒருவரே, அவர் நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. காணாத அற்புதத்தை செய்கிற தேவன் அவர். உன்னை காண செய்வார். நீங்க நினைக்கிறீங்களா உன் அற்புதம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லைங்க, அவர் காண செய்வார். விசுவாசமா சொல்லி பாடுகிறவர்களுக்கு அப்படியே செய்வார். கானானின் கனிகள் எல்லாம் எனக்காக தந்தவரே, கானானின் கனிகள் எல்லாம் எனக்காக தந்தவரே. கரங்களை உயர்த்தி, காணாத அற்புதம் காண செய்தி காலமெல்லாம் துதிப்பேன். எத்தனை உண்மை! காணாத அற்புதம் காண செய்தி காலமெல்லாம் துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றென்றுமாய். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி, ஓ நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் என்றும் என்றென்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. நன்றி ஆண்டவரே. தடைகளை தகர்த்து போட்டு கோணலை செவ்வையாக்கினீர். சொல்லுங்க. என் தடைகளை தகர்த்து போட்டு கோணலை செவ்வையாக்கினீர். நீர்
வாழ்த்தியே வணங்கிடுவேன். வாக்கு பண்ண வல்ல தேவா, வாழ்த்தியே வணங்கிடுவேன். பாடுங்களேன். நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் என்றும் என்றென்றுமாய். கரங்களை அசைத்து சொல்லலாமா? Oh, come on everyone. அவர் நேற்றும் என்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. கரங்களை நன்காக தட்டி ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. வாக்கு மாறாதவர் அவர். உனக்கு புதிய பலனை கொடுக்கிறார் இந்த கால வேளையில். ஒரு வேளை பழைய நிலைமை வராது திரும்பாதனை யோசிக்கிறீங்களா? உன்னோட சுகவீனத்தில் அப்படியா எவ்வளோதான் என் உடம்புன்னு நினச்சிட்டிங்களா? இல்லைங்க, ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவர். He will renew your strength like an eagle. Amen. Hallelujah. You're going to soar high once again. கர்த்தர் அப்படியே செய்வார். புதிய பலன் வேணுன்றவங்களாம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே என்னை உம்முடைய சுத்தம் போல வணையுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மில் நான் வளர்ந்து கொள்ள, உம்மில் நான் வளர ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவரை போல மாறிட்டாலே இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். அவரை போல நம்ம கொஞ்சம் மாறிட்டாலே நம்முடைய கஷ்டங்கள், துயரங்கள், ரோகங்கள், சாபங்கள் எல்லாம் போய்விடும். கரங்களை உயர்த்தி உம்மை போல நான் மாற வேண்டும். புது பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. இதுவேதான் என் வாஞ்சை ஆண்டவரே. உம்மை போல ஆகணும் ஆண்டவரே. Change me Lord. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எந்தன் வாஞ்சை இயேசுவே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எந்தன் வாஞ்சை. எத்தனை பேர் சொல்றீங்க? இதுவேதான் எந்தன்
சொல்றீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. பாட்டை பாடினீங்களோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்காத தேவன் அவர். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Oh, he has turned your mourning into dancing. அவரோட மாத்திரம் நம்ம இருந்துட்டா போதும், அவரை மாத்திரம் நம்ம வாஞ்சித்துட்டா போதும். எத்தனை பேர் சொல்றீங்க உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும். என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும் அவரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வித் ஜீசஸ். இப்படி செலவு பண்ணி பாருங்களேன். கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாய் மாற்றி அமைக்க வல்லவர். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது புதிய பலன், புதிய சந்தோஷம். நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடுவோமே சின்ன வயசுலலாம், இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சமாதானம். அவர் உங்கள் உள்ளத்தில் வந்துட்டார், உங்களுக்கே எல்லாமே. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் வேணும்? Peace that passeth all understanding is a God who gives you a new strength. அவரோடு கூட இருப்பது தான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும்.
என்னை சரி செய்துட்டீங்களே ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்துட்டாலே கர்த்தர் உங்களை சரி செய்திருக்கிறார். உடைய கிருபையால் உன்னை தட்டி அணைத்து தழுவி கொண்டு உன்னை ஏற்றிருக்கிறார். He has taken you as his very own son. Amen. Hallelujah. அவருடைய ஃப்ரெண்டாக இல்லைங்க, அவருடைய மகனாய் மகளாய் உங்களை ஏற்றிருக்கிறார். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. அவருடைய சித்தத்தை மாத்திரம் நாம் செய்யும் பொழுது தவறு என்பதே நடக்காது. நம்முடைய சுயத்தில் நாம் சாயும் பொழுது தான் நிறைய தவறுகள் வருகிறது. நம்முடைய பலனில் சாயாதபடிக்கு அவருடைய பலனில் அவரில் நாம் சார்ந்திருப்போம். கடைசி பாடலாக உம்முடைய சித்தம் செய்வது தான் என்னுடைய இதயத்தின் ஏக்கமையா. பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே இப்பொழுது நிறுத்தி உள்ளேன் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுங்க. It's just you that I have, Lord. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்கா இரக்கமும் ஐயா. கரங்களை உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் எல்லோரும் சேர்ந்து come on. என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா.